கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியால் அமைதியின்மை, அரசு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேற்றம். எமது காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விளைவித்தோம், காணாமலாக்கப்பட்டோருக்காக சங்கம் அமைத்து போராடினோம். டக்ளஸ் தேவானந்தா. வவுனியாவில் 67 பேருக்கு டெங்கு தொற்று, கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை. சுரேஷ் செல்லையின் மனுவுக்கு எதிராக கர்தினால் மல்கம் இடையீட்டு மனு தாக்கல். எமது ஆட்சியில்தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைத்தது, கடற்தொழில் அமைச்சர் பெருமிதம். வேலைக்கடை சிறைக்கு செல்ல இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுமதி மறுப்பு. செம்மணியில் புதிதாக 6 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். இலங்கை ராணுவத்துக்கு ட்ரோன் விற்பனை, ஆர்வத்தில் துருக்கி. ஆடை விழுந்த புகையிரத உபநிலையம் மீண்டும் திறப்பு. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 28 பேர் கைது. 2022ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வர இதுவே காரணம், ரணில் வெளியிட்ட முக்கிய தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியினால் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக அரசு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறினர். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இது நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கருணைநாதன் இளம்குமரன், ராமநாதன் அர்ச்சுனா, பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், திணைக்கள அதிகாரிகள், பணிப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கல்வி, சுகாதாரம், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. குறித்த கூட்டத்தில் விவசாயம் தொடர்பாக ஆராயப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் விவசாய செய்கை தேசிய வேலை திட்டத்தில் முறைகேடு இடம்பெற்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றம் சாட்டினார். குறித்த விடயம் தொடர்பில் விமர்சன கருத்துக்களை முன்வைத்து அர்ச்சுனா ராமநாதன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்தமையினால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் காரணமாக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட வருகை தந்திருந்த அதிகாரிகள் போலீசாரின் பாதுகாப்புடன் வெளியேறி. இதனால் குறித்த அபிவிருத்தி குழு கூட்டம் அதிகாரிகளின் வெளியேற்றத்தினால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நான் ஒண்ணு சொல்றேன், நான் கேட்டா நாம் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்ட காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடுவித்தோம். தொடர்ந்தும் காணிகளை விடுவிக்க இருந்த சூழலில் தேர்தல் அறிவிக்கப்பட்டமையினால் மேலதிகமாக எம்மால் காணிகளை விடுவிக்க முடியாமல் போய்விட்டது என முன்னாள் கடற்தொழில் அமைச்சரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார். மக்களுடைய அரசியல்ல எங்கட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற 3 வகையான பிரச்சனைகள், நான் அடிக்கடி சொல்ற விடயம் 3 ஆணாக்கள் பிரச்சனை கேட்குதா? 3 ஆணாக்கள் பிரச்சனை கேட்டால் தான் எல்லாருக்கும் கேட்க மாட்டேன் அர்த்தம். 3 விதமான ஆணாக்கள். முதலாவது ஆனா மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு. இரண்டாவது ஆனா மக்களுடைய அபிவிருத்திக்கான தீர்வு. மூன்றாவதான மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வு. இந்த 3 தளங்கள்லையும் எங்களால் முடிந்த அளவுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDPயால் முடிஞ்ச அளவுக்கு
நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறோம். அதாவது ஒரு மாற்று கொள்கை, மாற்று வழிகாட்டலை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இது கூடாக நாங்கள் எங்கட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த 3 வகையான பிரச்சனைகளுக்கான தீர்விலையும் காத்திரமான பங்கு நாங்கள் வகிச்சிருக்கிறோம். அப்ப இந்த சக தமிழ் கட்சிகளா இருக்கலாம், அல்ல இயக்கமா இருக்கலாம், அவர்கள் எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த 3 விதமான பிரச்சனைகளுக்கும் ஏதாவது பங்காற்றி இருக்கிறார்களா அல்லது எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்களா என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மட்டும் நினைக்கிறேன். இதை விட இபிடிபி அதிக அளவில் இந்த மூன்று தளத்திலையும், எந்த தளம், முதலாவதான அபிவிருத்தி, முதலாவதான அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, 2வது அபிவிருத்திக்கான தளம், 3வது அரசியல் உரிமைக்கான தளம். இந்த 3 தளத்திலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அன்றைக்கு சொன்னதைத்தான் எதிர்த்தவ, தும்புக்கடியால கூட தொட்டு பார்க்க மாட்டோம்ன்றவ இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன வைக்கணும், காவாசி தருவியலா, அரைவாசி தருவியலா, முக்காவாசி தருவியலான்ட்டு கெஞ்சி கொண்டு முன்னால திரிக்கணும். எங்களுக்கு கையில கிடைச்சது அதை உரிச்சு தான் சாப்பிட்டு இருக்கணும். பாலப்பழத்தை மற்றாக்கள் தீத்தினோம்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கறது போல எங்களுக்கு தான் பசி, எங்களுக்கு தான் தேவை. அண்டையில இருந்து இந்த கட்டிடத்துக்கு நான் சொல்லி கொண்டு வரேன், புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்றால் நாங்கள் இல்லை இல்லை புண்ணுக்கு தான் வெளியே என்று சொல்லி வந்தனாங்க. பிரச்சனை தான் என்ன. அப்ப அவியல் இல்லை இல்லை மருந்துக்கு வெளியே என்று சொன்னவன் சக்தி என்ன பின்னாலவே இருக்கிற பின்னாலவே கேட்குதல்ல. சரி, மற்ற நீங்கள் அந்த அழிவின் சின்னத்தை என்று சொன்னீங்களா, என்ன பேர் கிஷோரா, மயூரன், அழிவின் சின்னம் என்று சொன்னீங்களா. நான் ஒரு நாடாளமா ஒரு மயூரன் பேர், மயூரன் தான் என்ன பேர், மயூரன். அப்ப இந்த அழிவின் சின்னம் என்று சொல்லி ஒரு பிரச்சனை எடுத்த நீங்கள்லான, நான் நாடாளுமன்றத்தில் இருக்கைக்குள்ள இந்த ஒரு பொது தினம், ஒரு பொது தூவி பொது தினம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரணை கொண்டது எதிர்கட்சியில் இருக்கைக்குள்ள. அப்ப இயல்பாக யார் இதுக்கு ஆதரவளிச்சிருக்க வேணும்? சக தமிழ் தரப்பு எல்லாம் ஆதரவு ஒழிச்சிருக்கோம். எல்லாரும் ஓடி ஒழிச்சிட்டீங்க. அப்புறம் தென்னிலங்கை என்ற ஒரு ஆள் போராட்ட காலங்கள் உயிரிழந்த எல்லாரும் ஒரே தராசுல நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை. ஏன் இல்லை என்று இல்ல, அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள். அவியல் கணக்கு கடந்த காலங்கள்ல இந்த போராட்டங்கள்ல உயிர் நீத்தவர்கள் சகல இயக்கங்கள் அந்த சகோதரப்படுவத காலங்கள்ல மகோல் செய்யப்பட்டவர்கள் உட்பட அனைவரையும் ஒரு பொது தினத்துல நினைவு கூறுவதற்கு இப்ப தமிழ் தேசிய நீங்க சொல்றது அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற தரப்பு ஏற்றுக்கொள்ளும் நீங்க இயக்க கட்சிகள் பலவேற்றார்கள் உயிர் வந்திருக்கிறது. இப்ப என்னென்றால் நீங்கள் இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு யார சொல்றீங்க? இல்ல இல்ல, நீங்கள் யார நினைக்கிறீர்கள்? நீங்கள் ஒன்றை நினைச்சுத்தானே கேட்கிறீர்கள். நீங்கள் யார நினைக்கிறீர்கள்? இல்ல இல்ல இல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்துல அன்றைக்கு பங்கெடுத்துச்சுன்னா அவையில்தான் நான் சொல்றேன். நீங்கள் சொல்றீர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றீர்கள். அப்ப நீங்கள் யார மனதில் வச்சு கொண்டு சொல்றீங்க? எது எது கடந்த போராட்டங்கள்ல சகோதரப்படுகொலை நடக்கின்ற காலங்கள் அந்த காலங்கள்ல படுகொலை செய்யப்பட்டவர்களையும் பின்னரான போராட்ட காலங்களில் படுகொலையானவர்களையும் ஒரே தராசில நிறுத்தி அவர்களை ஒரே ஒரு பொது தினத்தில் நினைவு கூறுவதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல சரி, அவையில் ஏற்றுக்கொள்ள மாட்டின வேண்டும் வச்சுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது சரியா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அப்ப இது போல
நீங்கள் இப்போ சொல்றீர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகணும்னு சொல்றீர்கள். நீங்கள் மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்றீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் யார் யார் இருந்தான்ட்டு தெரியும். அதாவது 2 கட்சி, எது? ஒன்று தமிழரசு கட்சி, மற்றது தமிழ் காங்கிரஸ். தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் அவையில் நீண்ட காலமாக அரசியல் கட்சியாக இருந்து வந்தவை. இவேற தலைவர்கள் யார் கொண்டது? அல்ல அவையோட முக்கியஸ்தர்கள் யார் கொண்டது? அது உங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். அதை விட இந்த இயக்க தமிழ் கட்சிகள் என்று இருக்கணும் தானே, அவைகளுடைய தலைவர்கள் யார் கொண்டது? அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் யார் கொண்டது? அப்ப எது சரி பிள்ளைன்றதை நீங்கள் தான் சொல்ல வேணும். நீங்கள் அவையோட பக்கத்தில் பந்து அறியாமல் நான் உங்கள்கிட்ட தான் நான் கேட்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏன்னா நீங்களும் வந்து என்னென்றால் இந்த கடந்த இந்த இதுகள் இருக்குத்தான் என்று இந்த தமிழ் இலக்கியம் அல்லது இந்த சங்க இலக்கியம் அல்லது இந்த இந்த இலக்கியங்கள் இருக்குத்தான், எது இந்த இந்த இதுகள் எல்லாம் வந்து இந்த 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 ஊடகங்கள் அல்ல இந்த போரியல் இலக்கியங்கள் இதுகளெல்லாம் அந்த காலத்தில் வீரத்தை பற்றித்தான் சொல்லியிருக்கு, சங்க காலத்திலே. இதால தான் தமிழ் அரசர்கள் எல்லாம் தோல்வி காண வேண்டி வந்தது காரணம். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவையில் வீரத்தை மாத்திரம் கதைச்சப்படுகினார், அல்லது இலக்கியங்கள் எல்லாம் வீரத்தை மட்டும்தான் எழுதினார். ஆனால் அதுக்கு மேலால அந்த வீரத்தோட விவேகமும் சேர்ந்திருந்தால் தான் அந்த வீரம் வந்து நிதர்சனமானதாக இருந்திருக்கும். வவுனியா மாவட்டத்தில் 67 பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பிற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்கள் குறித்தான கலந்துரையாடல் ஒன்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தற்போது வவுனியா மாவட்டத்தில் 67 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் வவுனியா நகரத்தை சூழவுள்ள பகுதிகளில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. முறையற்ற கழிவகற்றல், நீர் தேங்கி காணப்படல் மற்றும் டெங்கு நுளம்புகள் பெருகுவதற்கு ஏற்ற வாழ்விடங்கள் நகரத்தில் காணப்படுகின்றமை போன்ற காரணங்களால் வவுனியா மாவட்டத்தில் டெங்கு அபாயம் அதிகரித்துள்ளதாக இக்கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கமைய அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள், மதஸ்தலங்கள் மற்றும் பொது இடங்களை உள்ளடக்கும் வகையில் பல்வேறு டெங்கு ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டது. வவுனியா தெற்கு, வெண்கல செட்டிக்குளம் மற்றும் வவுனியா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் டெங்கு நோய் பரவலின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டினர் என மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் வவுனியா மாவட்ட செயலாளர் PH அரச்சந்திர, மேலதிக மாவட்ட செயலாளர் கமலதாசன் ஆகியோர் உட்பட முப்படை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் பேரில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தனது கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஆலே தாக்கல் செய்த மனு தொடர்பாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். தனது இடையீட்டு மனுவில் சிலையின் மனு தொடர்பாக வாதங்களை முன்வைக்க அனுமதி கோரியுள்ள கர்தினால் மல்கம் ரஞ்சித் சிலையின் மனுவை தள்ளுபடி செய்யுமாறும் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் போராட்டங்கள் எதுவுமின்றி அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வித்தியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற வகுப்பறை கட்டிட தொகுதி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த ஆண்டு கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படும். ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வுகள் வழங்கப்பட உள்ளன. முன்னைய காலங்களில் சம்பள உயர்வு கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியில் போராட்டங்கள் எதுவுமின்றி சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டன. மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் வியாபாரம் மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி ஐயனார்புரம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் 31 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட
புதிய கட்டிடம் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பணிப்பாளர், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பெருங்கடல் நூற்றாண்டு என்று அழைக்கும் ஒரு புதிய சகாப்தத்தில் உலகம் நுழையும் வேளையில் ஆசிய, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் ஒரு முக்கிய பொருளாதார மற்றும் மூலோபாய இணைப்பாக இலங்கை திகழ வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னாள் அமெரிக்க பிரதிநிதியான கர்திஸ் எஸ்டினுடன் நடைபெற்ற ஒரு குழு விவாதத்தில் பங்கேற்ற நாமல் ராஜபக்ஷ அங்கு நடைபெற்ற உலகளாவிய கிழக்கு பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில், இந்திய பெருங்கடல் பிராந்தியம் தற்போது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தசாப்தத்தை நோக்கி மட்டுமல்லாமல் அப்பிராந்தியத்தின் வளர்ந்து வரும் பொருளாதார மற்றும் மூலோபாய செல்வாக்கள் வடிவமைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான நூற்றாண்டை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வலுவான உறவுகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பின் மூலம் உலகின் முக்கிய பிராந்தியங்களுக்கு இடையே இலங்கையை ஒரு நம்பகமான பாலமாக மாற்றுவதே தனது தொலைநோக்கு பார்வையாகும். புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றின் மூலம் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது அவசியம். அவ்வேளையில் அடுத்த தலைமுறையினரை உலக பொருளாதாரத்தில் ஒரு முன்னணி பாத்திரத்தை வகிக்க தயார்படுத்த வேண்டியதும் முக்கியமானது. இந்திய பெருங்கடல் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நாகரிகங்களை இணைத்து வந்துள்ளது. இனி அது எதிர்காலத்தை இணைக்க வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறினார். முன் அறிவிப்பின்றி தடுப்பு காவல் இடங்களுக்கு செல்வதற்கு தனக்குள்ள சட்டபூர்வ அதிகாரங்கள் இருந்த போதிலும் இந்த மாத தொடக்கத்தில் வெலிக்கடை சிறைச்சாலையில் தனது அதிகாரிகளுக்கு உட்செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கடும் கவலை தெரிவித்துள்ளது. ஜூலை 7 அன்று ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிறைக்குள் நுழைய மறுக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து HRCSL தலைவர் நீதிபதி LTP தெகித்தனிய தலைமையில் ஜூலை 14 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் இவ்விடயம் கலந்துரையாடப்பட்டது. HRCSL படி சிறைக்குள் நிலவும் நிலையற்ற பாதுகாப்பு சூழல் காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலைகள் குறித்து ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு தெரிவிக்காதது குறித்து அதிகாரிகள் வருத்தம் தெரிவித்ததோடு இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாது என்றும் உறுதியளித்தனர். இருப்பினும் வழங்கப்பட்ட விளக்கத்தில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்று ஆணைக்குழு கூறியதுடன் 1996 ஆண்டின் 21ஆம் இலக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டம் முன்னறிவிப்பின்றி எந்த நேரத்திலும் தடுப்பு காவல் இடங்களுக்குள் நுழைய தனக்கு அதிகாரம் அளிக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. கூட்டத்தின் போது நீர்கொழும்பு சிறையில் இருந்து மாற்றப்பட்ட கைதிகளுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் மனித உரிமைகள் ஆணையம் கவலைகளை எழுப்பியது. செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 6 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 7 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 34ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று நடைபெற்ற நிலையில் சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் நடைபெற்றது. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள், நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் அகழ்வு பணிகளில் பங்கேற்றனர். இதுவரை மொத்தமாக 420 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 416 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை பாசிமணி ஒன்று 130வது பிறசான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தில் 34வது நாள் அகழ்வு பணி காலை 7:50 மணிக்கு யாழ்ப்பாண நீதவான் கௌரவ S. லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 6 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 420 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் 7 மனித புதைகுழியிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அகழ்ந்தெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் 416 மனித எண்பு எச்சங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஆர்டிஃபெக்ட்ஸாக ஒரு வெள்ளை பாசிமணி ஒன்று, பிற சான்று பொருட்களாக ஆர்டிஃபெக்ட்ஸ் 130 என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக தொல்பொருள் திணைக்களத்து மாணவர்களும் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாளை 35ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெறும்.
ஆரம்பித்ததில் இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு பொருட்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை அதான் 130 பிற சான்று பொருட்கள் இலக்கமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மண்டையோடு இருக்கா இல்லை மண்டையோடு இல்லாமலும் அதிகமாக மண்டையோடுகளோடு சேர்ந்த சான்று பொருட்களைத்தான் அடையாளப்படுத்தப்படும். ஆனால் ஒரு சில விதிவிலக்காக அந்த அக்யூமுலேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த குவியல்கள், மனித என்பு குவியல்களுக்குள் அது உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதனை சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணான் அவர்களினால் ஆய்வு செய்யப்படும் போது அந்த அவற்றுக்கான விளக்கம் அது எவ்வாறு இணைக்கப்படும் என்பது அந்த ஆய்வுகளின் அறிக்கைகளில் அது தெளிவாக புலப்படக்கூடும். நாட்டின் ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்க பாட ரீதியான ஆசிரியர் நியமன முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என பொது நிர்வாகம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். ஆனமடுவில் உள்ள கருக்குமடுவ இளையோர் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டடம் திறப்பு விழாவில் பேசிய அமைச்சர், இந்த புதிய நியமன செயல்முறையானது குறிப்பாக கணிதம் போன்ற கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பாடங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பும் என்று கூறினார். 2021 ஆண்டிலிருந்து முறையான ஆசிரியர் நியமனம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த ஆண்டின் இறுதிக்குள் 30,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். அமைச்சரின் கூற்றுப்படி இந்த நியமனத்திற்கான நிதியும் ஒப்புதல்களும் ஏற்கனவே பெறப்பட்டுவிட்டன. அதே நேரத்தில் பட்டதாரிகள் உட்பட சுமார் 1,80,000 விண்ணப்பதாரர்கள் மே மாதம் நடைபெற்ற போட்டி பரீட்சையில் பங்கேற்றனர். விடைத்தாள்களை திருத்தும் பணி தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்த புதிய முறையானது எந்தெந்த பாடங்களில் ஆசிரியர்கள் மிகவும் தேவைப்படுகின்றார்களோ அந்த பாடங்களில் பள்ளிக்கு தகுதியான ஆசிரியர்கள் கிடைப்பதை உறுதி செய்ய உதவும் என்று பேராசிரியர் அபயரத்ன கூறினார். அதிபர் சேவையை பாதிக்கும் பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கை இராணுவத்துக்கு ட்ரோன்களை விற்பனை செய்வதில் துருக்கி ஆர்வம் காட்டி வருவதாக இலங்கைக்கான துருக்கிய தூதுவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக துருக்கியின் தொழில்நுட்ப குழு ஒன்று மிக விரைவில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக கூறியுள்ளார். பண்டாரநாயக்க சர்வதேச ராஜாங்க கல்வி நிறுவனத்தில் அண்மையில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய தூதுவர், அனைத்து துறைகளிலும் இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த தமது நாடு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் குறித்த விளக்கங்களை வழங்குவதற்காக இந்த தொழில்நுட்ப குழு இலங்கைக்கு வருகை தந்த பின்னர் மேலதிக அவதானிப்பு நடவடிக்கைகளுக்காக இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று துருக்கிக்கு விஜயம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்த ட்ரோன்களின் முக்கிய பணி பாதுகாப்பு மற்றும் உளவு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2026 ஜூன் 1 முதல் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டின் கடல் பிராந்தியங்களை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பயன்படுத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் 12 டெங்கி படகுகள், 4 உளவு இயந்திரங்கள் மற்றும் ஒரு வேன் ஆகியனவும் கைப்பற்றப்பட்டன. திருகோணமலை, மாவடியோடை, கதிரவேலு, நாயாறு, பிளாக்முனை, யாழ்ப்பாணம், வெற்றிலைக்கேணி மற்றும் கட்டைக்காடு ஆகிய கடற்கரை மற்றும் கடல்சார் பகுதிகளில் கிழக்கு மற்றும் வடக்கு கடற்படை கட்டளைகளினால் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கோட்பே, வாழைச்சேனை ஆகிய கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கள அலுவலகங்களுக்கும் மருதங்கேணி போலீஸ் நிலையத்திற்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு நெருக்கடியின் போது நாட்டை தனியாக பொறுப்பேற்க ஒருபோதும் தயாராகவில்லை. ஆனால் அது எனது பொறுப்பு என்பதால் பொறுப்பேற்றேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி மக்களால் கவிழ்க்கப்பட்ட பொழுது அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்று பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த காலத்தில் நாட்டை பொறுப்பேற்க நான் முதல் தேர்வாக இருக்கவில்லை. வேறு யாரும் அதை செய்ய முன்வராததால் நான் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. நான் 4வது தேர்வாக இருந்திருக்க வேண்டும் என்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.